Hello friends, welcome to Tamil Daily Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு குக்கர் எடுத்து வெச்சுக்கோங்க. குக்கர்ல 1/2 கப் கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு புடலங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ இத நம்ம வேக வெச்சிரலாம். மிதமான சூட்ல ஒரு விசில் விடுங்க. இப்போ இது வேகட்டும். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சமா தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சுக்கலாம். இப்போ பாருங்க, விசில் அடங்கிச்சு. ஒரு விசில் தான் விட்டுருக்கேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது மணமாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சதை சேர்த்துடலாம். வேக வச்சது சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டட்டும். நம்ம புடலங்காய் கூட்டு இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான புடலங்காய் கூட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.